அன்னை காலத்திலே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இந்த தேர்தல் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்ததும் வாக்கெண்ணும் நிலையத்திற்கு அடியேனும் சென்றிருந்தேன். வாக்கெண்ணும் முகவராக, வாக்கு எண்ணப்படும் பார்வையாளராக நானும் சென்றிருந்தேன். ஆனால் மிகவும் வேதனையான சம்பவம் நடைபெற்றிருந்தது. கல்குடா தொகுதியிலே கூடுதலாக தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இஸ்லாமிய பிரதிநிதிக்கு வாக்களித்த கிராமம் இந்த கிராமமாக இருந்ததை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த கிராமத்தில் இருந்த பெரும்பாலான மக்கள் யானைக்கும் அமீர் அலி அவர்களுக்கும் வாக்களித்திருந்தார்கள். இது ஏனைய தமிழ் மக்களை மிகவும் வேதனைப்படுத்தி இருந்தது. ஏனென்றால் ஏனைய தமிழ் கிராமங்கள் அத்தனையும் தமிழ் உணர்வோடு, நான் தமிழகத்தில் பிறந்தவன், இந்த மண்ணிலே எமது உறவுகள் நீண்ட காலமாக தமிழர்களின் உரிமைக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. பல பிள்ளைகள் சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். பலர் இன்று மங்க வீரர்களாக இருக்கிறார்கள். பலர் அனாதைகளாக இருக்கிறார்கள். இவையெல்லாம் எங்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமான அரசியல் உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் இனத்தால் செய்யப்பட்ட தியாகங்கள். இந்த தியாகங்களுக்காகத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கடந்த பல காலங்களாக அரசாங்கத்துடன் இணையாது, அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை ஏற்காது தமிழ் மக்களுக்காக நாங்கள் பல சேவைகளை செய்வதோடு நாங்கள் இன்று வரையும் நாங்கள் பல அரச பதவிகளை ஏற்காமல் பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உரமூட்ட வேண்டிய எமது உறவுகள், நீங்கள் இந்த மண்ணில் இது ஒரு காலம் படுவாங்கரையாக இருந்தது. வாகரையில் இந்த பகுதி ராணுவ கட்டுப்பாடு அற்ற பகுதியாக இருந்தது. ஒரு காலத்தில் இந்த பகுதியில் தான் எமது இளைஞர்கள் எமது விடுதலைக்கான போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் அவர்களது தியாகங்களை கொச்சப்படுத்தும் வகையிலே கடந்த தேர்தலில் நீங்கள் கூடுதலான மக்கள் இந்த நாளோடையிலே யானை சின்னத்திற்கும் அமீர் அலிக்குமாக வாக்களித்திருந்தீர்கள். எனது நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், இஸ்லாமிய மதம். அவர் என்னோடு நல்ல விருப்பம். ஆனால் என்னோடு பேசுவார், பல என்னிடம் வந்து கதைப்பார். அவரது கிராமத்திற்கு கூட, முஸ்லிம்களின் கிராமத்திற்கு கூட என்னை அழைத்து சென்று பல உதவிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், நான் ஒரு இஸ்லாமிய மகன், நான் முஸ்லிம் மகன், எந்த காரணம் கொண்டும் எனது கை எமது இனம் தேர்தலில் குறிக்கும் போது உங்களுக்கு வாக்களிக்காது, ஆகவே நான் முஸ்லிம்களுக்குத்தான் வாக்களிப்பேன் என்று என்னிடம் உறுதியாக சொன்னார். அந்த உணர்வு எங்கள் தமிழ் மக்களிடம் இருக்கவில்லை, பலரிடம் இருக்கவில்லை என்று கவலைப்படுகிறேன். இந்த கிராமத்தில் ஏனென்றால் நாங்கள் இந்த பகுதியின் அந்த வாக்கு என்னும் பெட்டியை கொட்டும் போது நாங்கள் மிக வேதனை அடைந்தோம். அங்கிருந்த தமிழர்கள் எல்லாம் வேதனை அடைந்தார்கள். பெரும்பாலான வாக்குகள் அமீருக்கு கீழப்பட்டிருந்தது. நீங்கள் சிந்திக்க வேண்டும், தமிழர்களோடு இணைந்து எங்களது இஸ்லாமிய மக்கள் கல்வி கேட்க கூடாது என்பதற்காகத்தான் தனியாக முஸ்லிம்களுக்கான ஒரு கல்வி நிலையத்தை ஏற்படுத்தினார். அது யார் ஏற்படுத்தினது? அதே அமீர் அலி தான் ஏற்படுத்தினார். ஏன் தமிழ் மக்களோடு முஸ்லிம் மக்கள் இருந்து ஏன் படிக்க முடியாது? தங்கள் முஸ்லிம்களுக்கு தனியான கல்வி நிலையம் என்று தமிழர்களை பாகுபடுத்தி ஏற்படுத்தியவர் அற்ப சமுர்த்தி காசி. இது அரசாங்கத்து பணம், அரசாங்கம் எங்களுக்கு அனுப்பிய பணம், எங்களது வரிகளில் இருந்து பெறப்பட்ட பணம், எங்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய சேவை. அந்த நிதியை கொண்டு வந்து வழங்கினார் என்பதற்காக நீங்கள் உங்களது உரிமையாக இருக்கின்ற, தமிழர்களின் உரிமையாக இருக்கின்ற, தமிழ் இனத்தின் உரிமையாக இருக்கின்ற வாக்குகளை நீங்கள் ஒரு இஸ்லாமிய மகனுக்கு, முஸ்லிம் மகனுக்கு பிரயோகித்து எங்கள் தமிழினத்தை கொச்சைப்படுத்தி இருக்கின்ற நிகழ்வை கண்டு நான் மிகவும் வேதனை அடைகிறேன். இருந்தால் பெரும்பாலான வாக்குகள் இருந்தது இங்கு அப்படித்தான். ஆனாலும் தமிழ் உணர்வோடு, தமிழ் தாயின் வயிற்றில் வளர்ந்த, தமிழ் உணர்வு படைத்த ஒரு சில மக்கள் தமிழர்களின் சின்னமான வீட்டு சின்னத்திற்கும் அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கும் வாக்களித்திருந்தார்கள். உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிடிக்கவில்லையாயின் நீங்கள் ஏனைய கட்சியில் கூட தமிழர்களுக்கு வாக்களித்திருக்கலாம், நாங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஏன் நாங்கள் கேட்க வேண்டிய உரிமை உங்களிடம் இருக்கின்றது. உங்களுக்காகத்தான் நாங்கள் இத்தனை காலமாக பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம்.
உங்களுக்காகத்தான் நாங்கள் அமைச்சு பதவிகளை எடுக்காமல் நாங்கள் இந்த தமிழர்களுக்கு நியாயமான அரசியல் உரிமையை பெற்றுக் கொடுத்து எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் எங்களோடு ஒத்துழைக்க விரும்பாமல் நீங்கள் இவ்வாறான செயல்களை புரிவது எங்களுக்கு வேதனையை தருகின்றது. இருந்தாலும் நாங்கள் உங்களை புறந்தள்ள மாட்டோம். ஏனென்றால் நீங்கள் செய்த பிழையை நான் செய்ய மாட்டேன். நிச்சயமாக இந்த கிராமத்திற்கு உதவி செய்வேன். இந்த கிராமத்தின் வீதிகள் எல்லாம் இயன்றவரை போட்டு தரப்படும். என்னிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, வீதியை திருத்தி தாருங்கள் என்று. நான் கட்டாயமாக அந்த வீதியை திருத்தி தருவேன். அது தவிர இந்த கிராமத்திலே பல தேவைகள் இருக்கிறது. இங்கே பலரின் வீடுகளை நான் பார்த்தேன். அவர்கள் வீடு சுவரானது பூசப்படாமல் இருக்கிறது. அவ்வாறு இருப்பவர்கள் நீங்கள் எழுத்து மூலம் எனக்கு கடிதம் கொண்டு வந்து தந்தால் உங்களுக்கு அந்த வீட்டை பூசுவதற்கு சீமந்து பக்கெட் பெற்று தருவேன். யாராவது இங்கு சுயதொழில் செய்ய விரும்பினால், வறுமையின் கீழ் இருப்பவர்கள் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப முடியாமல் இருந்தால், அவ்வாறானவர்கள் வந்தால் உங்களுக்கு குறைந்தது 2.5 லட்சம் வரை நீங்கள் லோன் எடுத்து, அதாவது கடன் பெற்று வங்கியில் நீங்கள் சுயதொழிலை மேற்கொள்வதற்கு வசதி ஏற்படுத்தி தருவேன். அது தவிர வீடு இல்லாமல் இந்த பகுதியில் இருப்பவர்கள் தங்களது பேர் விவரங்களை எனக்கு சுட்டிக்காட்டினால் அவர்களுக்கும் விரைவான முறையில் வீட்டு திட்டத்தை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பேன். அது தவிர இன்னும் ஒன்றை நான் கூறி வைக்கின்றேன். உங்களது குடிநீர் பிரச்சனை என்பது பாரிய பிரச்சனையாக இருப்பதனால் இந்த பகுதிக்கு விரைவாக குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் என் தமிழ் மக்கள் என்ற உணர்வோடு தமிழர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல பணியாக உங்கள் கிராமத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக இந்த வாகரை பிரதேசத்தின் இணை தலைவராக பிரதேச அபிவிருத்தி குழுவுக்கு நான் இருக்கின்றேன். ஆகவே இங்கு வருகின்ற எந்த திட்டமாவது எனது ஆலோசனையின் பேரில் தான் நடைபெற வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே நான் அவற்றை கவனித்து உரிய நடவடிக்கைகளை உங்களுக்கு பெற்றுத் தருவதோடு இந்த பாட